போய் உள்ளே வந்து போடா உள்ளே வந்து போடா சார் கொஞ்ச நாள் போயிடு அவங்க 4 பேர் சீட்டில் உட்காந்துங்க அப்படிங்க அப்படிங்க தூக்கி வைங்க சார் கையில் தூக்கி வைங்க அப்படிங்க நான் போயிருந்தேன் பார்க்கணும்ண்ணா சார் அது கொஞ்சம் கேமரா பின்னாடி வாங்க 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 அடுத்த வந்து அழகாக எடுத்துக்கலாம் கிட்ட போகிறா காத்தியா ஏய் இன்னும் ஏன் என்னவா எப்படி என்னடா வரணும் வாங்க அப்படியே லைனா வாங்க வாங்க வண்டிக்கு ஸ்லோ வாங்க அண்ணா காத்தி சைடில் இல்லைங்கண்ணா கொஞ்சம் போய் ஓகே கிளியரா மஞ்சள் பிளத்து கலந்துடலாம் சரி நாலு தான் ஏன்பா ஓகே சார் பார்த்து கட்ட இருக்கு மேலே கட்ட இருக்கு யாருக்குடா கத்தி யாரும் பிடிக்க விடு நீ யாருக்கு ஒரு கடை இருக்கு யாரும் பிடிக்க விட மாட்டாங்க வாக்குப்பதிவு இயந்திரங்களும் ரேண்டமைசேஷனும் கமிஷனிங் முடிஞ்சு ஸ்டாக் ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கு காலையில் அனைத்து வேட்பாளர்களுடைய முகவர்கள் முன்னேறி ஓப்பன் பண்ணி இன்று அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அந்தந்த வாக்குச்சாவடிக்கு சென்றது. வாக்குச்சாவடி ஒவ்வொரு செக்டர் ஆஃபீஸர் ஸோ இன்னும் சிறிது நேரத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சென்றடையும். ஸோ ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் அலுவலர்கள் தந்ததுக்கான ப்ராப்பரான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். மத்திய பாதுகாப்பு படையினரும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அவங்க எல்லாமே ஏற்கனவே போயிட்டாங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டாங்க. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பணி வந்து 4 மணிக்குள்ளார முழுதாக முடிவடையும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பணப்பட்டோட கண்ணு எத்தனை பேர் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிக்க என்ன நடவடிக்கை? ஸோ சீஷரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் லிக்கர்
சீஷர் இது வரைக்கும், அதாவது நேற்று ஈவினிங் வரைக்கும் நாங்கள் 21,543 லிட்டர்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய வேல்யூ வந்து 44,17,120, 44 லட்சத்துக்கு அதிகமான லிக்கர் வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் 148 கேஜி ட்ரக் சீஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய மதிப்பு வந்து 8,07,231. ஸோ பணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான சீஷர்ஸ் போயிட்டுருக்கு. நான் இன்டர்செப்ஷன் சொல்லலை, இப்போ நடந்த சீஷர்ஸ் மட்டும் சொல்கிறேன். வருமான வரித்துறை வந்து போன வாரம், அதாவது இந்த நடந்த சோதனைகளில் 75 லட்சம் வந்து அவங்க சீஸ் பண்ணியிருக்காங்க வருமான வரித்துறை. ஸோ எங்கள் பறக்கும் படை சீஷர்ஸ் வந்து இப்போ 2 நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் நேற்று இரவு வரைக்கும் 64 லட்சம் எங்களுடைய பறக்கும்படை சீஸ் பண்ணி அதை வருமான வரித்துறைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 10 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா அது வருமானத்துறைக்கு கொடுக்கணும், ஈஸியாக கைட்லைன்ஸ் பண்ணி. ஸோ அதனால் இந்த 64 லட்சத்தை எங்களுடைய பறக்கும்படை சீஸ் பண்ணி அதை வருமான வரித்துறைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சீஷர்ஸ் மட்டும் 1,39,13,860 இது வந்து நேற்று ஈவினிங் வரைக்கும். ஸோ சீஷர்ஸ் கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஃப்ரீபீஸ் அது வந்து இது வரைக்கும் 8,11,154 இந்த மதிப்பு பெறும் ஃப்ரீபீஸ் வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது சம்மந்தமாக கொஞ்சம் வந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்காங்க. அது சம்மந்தமாக இது வரைக்கும் இன்று காலை வரை 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது மேலே வழக்கு பதிவுப்பட்டு வழக்கு விசாரிச்சு பண்ணியிருக்கோம். எந்தெந்த கட்சி சார்ந்தமாக இல்லை, அது நாங்கள் விசாரிச்சிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாம்.